ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்னைக்கு டேட்டு 21/9/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 11 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய சாய்ஸ் லாக்கிங் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நேற்றே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ சாய்ஸ் லாக் பண்ணிவிட்டு அதுக்கான டெமோ வீடியோ, ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இப்போது இந்த டெமோ வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கே நீங்கள் லாக் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? இந்த டெமோ வீடியோ உங்களுக்கு லாக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக மட்டுமே இப்போ நம்ம போட்டிருக்கிறோம். நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடிட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சாய்ஸஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரிமூவ் பண்ணிக்கலாம், சாய்ஸஸ் அப் டவுன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதெல்லாம் தரவாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் செய்யுங்க. இது ஏன் நான் திரும்பவும் இன்னொரு டைம் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஃபோன் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக நேற்று நைட்டு சாய்ஸ் லாக்கிங் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சிங்க சார், நான் லாக் பண்ணிட்டேன். ஆனால் உங்களோட வீடியோவை இன்றைக்கி காலையில் தான் நான் பார்த்தேன். என்ன வீடியோ அப்படின்னா, கன்னியாகுமரி மிஷனில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஒரு 100 சீட் ஆட் ஆகிருக்குது அப்படிங்கிற தகவலை எனக்கு இன்றைக்கி காலையில் தான் தெரிய வந்தது. டிஎன் மெடிக்கல் வெப்சைட்லேயும் நான் இன்றைக்கி காலையில் தான் பார்த்தேன். நான் பார்க்க மறந்துட்டேன். ஆனால் நேற்று நைட்டே நான் லாக் பண்ணிட்டேன். இப்போ ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் கிளியராக கொடுத்துருக்காங்க, ஒன்ஸ் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா எதுவும் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ லாக் பண்ணுறக்கு உங்களுக்கு எந்த விதமான ஹரிபரியும் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் லாக் பண்ண மறந்துட்டாலும் ஆட்டோ லாக் ஆகிக்கும். ஓகேங்களா? எல்லாமே தரவு. நான் எல்லாமே ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிட்டேன். எங்கள் பேரண்ட்ஸுக்கிட்டையும் கொடுத்து நான் செக் பண்ணிட்டேன். எனக்கு எந்த சாய்ஸஸும் ஆட் பண்ண தேவையில்லை, ரிமூவ் பண்ண தேவையில்லை. என்னோடய சாய்ஸஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்றவங்க மட்டும் இன்றைக்கி லாக் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனாக வந்துடும். உங்களுக்கே தெரியும், நம்ம சேனலில் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உடனடியாக, ஓகேங்களா, அதாவது லைட்னிங் ஸ்பீடில் நம்ம அப்டேட் கொடுத்துட்ருக்குறோம். அதனால் பெல் ஐக்கானை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, டீட்டெயில் என்னங்கிறதையும் கேட்டுக்கலாம். இப்போ வாங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு பார்த்துடலாம். இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ், அதில் கிளிக் ஹியர் டு லாகின் கொடுங்க. கிளிக் ஹியர் டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய லாகின் ஐடி கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும். அதுக்கப்புறம் சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் 23/9/2024 மாலை 5 மணி வரை இருக்குது. அப்போது மண்டே ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டைம் எடுத்துக்கலாம். எடிட் பண்ணுறதுனா எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேறு ஏதாவது சாய்ஸஸை ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணுறதுனால ரிமூவ் பண்ணிக்கலாம். சாய்ஸஸை அப் டவுன் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அதனால் டைம் இருக்குது, நீங்கள் டைம் எடுத்து கூட செய்யலாம். ஓகேங்களா? இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட். சாய்ஸ் ஃபில்லிங் செஃப்ரான் கலரில் இருக்குது, பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இப்போ இது இன்னமும் கம்ப்ளீட் ஆகலை, அப்போது அண்டர் ப்ராசஸிங்கில் இருக்குது. அப்போது நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்ததுக்கப்புறம் ஓகேங்களா என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் கேட்கும். அதில் நீங்கள் எத்தனை படிப்புகள் மற்றும் கல்லூரிகளை வேண்டுமானாலும் தேர்வு செய்து தங்கள் விருப்பப்படி வரிசைப்படுத்தலாம். உங்கள் தரவரிசை மற்றும் அதாவது உங்களுடைய ரேங்க் பேசிஸ்லேயும் கம்யூனல் ரேங்க் பேசிஸ்லேயும் காலியாக உள்ள இடங்கள் நிரப்பப்படும். உங்கள் முதல் விருப்பப்படி கல்லூரிகளில் காலி இடங்கள் இல்லாவிட்டால் அடுத்தடுத்த விருப்பங்களின்படி கல்லூரிகள் காலியாக உள்ள இடங்கள் ஒன்று வழங்கப்படும். உங்கள் அனைத்து கல்லூரி விருப்பங்களிலும் காலியான இடங்கள் இல்லை என்றால் சேர்க்கை கல்லூரி இடங்கள் வழங்கப்படாது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கொயரில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிடுங்க. மேற்கண்ட வழிமுறைகளை படித்து புரிந்து கொண்டேன். அப்புறம் கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை சாய்ஸஸ் கொடுத்துருக்குறீங்க. இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா டோட்டல் சாய்ஸஸ் 39
அவைலபிள் சாய்ஸஸ் இருக்குது. அதில் அவர் வந்து 2 காலேஜ் மட்டும்தான் அவருக்கு தேவைப்படுது. அதனால் அந்த 2 காலேஜ் மட்டும்தான் போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அந்த 2 காலேஜ் என்னங்கிறது இதில் காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பல கல்லூரிகளை எனது விருப்பங்களாக சேர்க்க முடியும் என்பதை அறிவேன். இருப்பினும் எனது கல்லூரி விருப்பங்களில் ஏதேனும் ஒன்றில் மட்டுமே படிக்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுக்கணும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஓடிபி ரெக்கையர்டு லாக் மை சாய்ஸஸ் இதை கொடுக்கணும். இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனது விருப்பத் தேர்வுகளை சேர்த்து முடித்து விட்டேன், மேலும் எனது விருப்பங்களை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். ஓகேங்களா? அதாவது என்னோடய சாய்ஸஸை வந்து நான் சப்மிட் பண்ணுறேன், விருப்பம் தெரிவிக்கிறேன். ஒரு முறை சமர்ப்பித்து விட்டால் எனது விருப்பங்களை மாற்ற முடியாது என்பதை அறிவேன். அப்போது ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மறந்துட்டீங்க, இல்லைன்னா எனக்கு லேட்டாக தான் நியூஸ் கிடச்சிது, நான் வந்து கன்னியாகுமரி மிஷன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 100 சீட் வந்தது எனக்கு தெரியாது அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. அதனால் டேக் யுவர் ஓன் டைம் அப் டு 23/9/2024 5 PM வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னா அந்த பாக்ஸில் டிக் காமிக்கும், லாக் மை சாய்ஸஸ் காமிக்கும். இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா மேலே உங்களுக்கு இந்த மாதிரி திரும்பவும் ஐ டிக்ளேர் தட் திஸ் இஸ் மை ஃபைனல் சாய்ஸ் லிஸ்ட் அண்ட் ஐ ஆம் அவேர் தட் ஆஃப்டர் சப்மிட்டிங், இதை நான் சமர்ப்பித்த பிறகு ஐ குட் நாட் பி சேஞ்ச் மை சாய்ஸ் லிஸ்ட். அப்போ அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறத படித்து தெரிஞ்சுட்டு அப்புறம் எஸ் பட்டனை கொடுத்துருங்க. ஓகேங்களா? எஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் சப்மிட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். அதுக்கு நம்ம எப்படி ப்ரூஃப் பார்க்கணும்? இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன் சேஃப்ரான் கலரில் இந்த இடத்துல ஒரு எல்லோ கலரில் பெல் ஐக்கான் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது க்ரீனாக மாறிடுச்சு. டோட்டல் சாய்ஸஸ் ஆடட் டு 23/9/2024 அப் டு 5 PM வரைக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வந்திருக்குது, டவுன்லோட் மை சாய்ஸ் லாக்டு அப்படின்னு வந்திருக்குது. அப்போது லாக் பண்ணியாச்சு. இப்போ திரும்பவும் நம்ம என்னென்ன சாய்ஸஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இது அப்கிரேடேஷன் அப்படிங்கிறனால இந்த கேண்டிடேட்டு அவர் 2 காலேஜ் மட்டும்தான் போட்டிருக்காரு. ஒன்று மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இன்னொன்று ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க்கு, உங்களுடைய நேமு, கம்யூனிட்டி, ப்ரீவியஸாக நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணீங்க, இது எல்லா தகவலும் இங்கே இருக்கும். உங்களுடைய ரேங்க் என்ன, கம்யூனல் ரேங்க் என்ன எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, 1-to-1 கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங்கான லாஸ்ட் டேட்டு 23/9/2024. சாய்ஸ் லாக்கிங் 23/9/2024 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் செய்யணும். ஓகேங்களா? இப்போ அவசரப்பட்டு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா திரும்பவும் எடிட் பண்ண முடியாது. இல்லை சார் நான் எல்லாமே தரவு இதுக்கு மேலே நான் ஆட் பண்ண மாட்டேன், ரிமூவ் பண்ண மாட்டேன், எடிட் பண்ண மாட்டேன், மேலேயும் கீழேயும் அதாவது அப் டவுன் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக லாக் பண்ணிக்கலாம். அதுவும் உங்கள் பேரண்ட்ஸை கேட்டு செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.